Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா registration memory இத பத்தி பார்க்க போறோம். நம்மட்ட வந்து PSR i455 வந்து நிறைய 200க்கு மேல வாய்ஸ் இருக்கு. இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடனே ப்ளே பண்ணும்போது எடுக்க முடியாது. அதனால வந்து நம்ம இந்த பேங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிரணும். இப்போ வந்து பேங்க் 1 இருக்கு. அதில் வந்து ப்ளஸ் பட்டன் அமுக்கணும்னா இந்த செட் ப்ளஸ் பட்டன் இருக்குது. இந்த ப்ளஸ் பட்டன் அமுக்கணும்னா இல்லைன்னா அந்த வீல் சுற்றினோம்னா அடுத்த பேங்க்கு போகும். ரெண்டாவது பேங்க்கு போகும். அடுத்து 3, 4, 5, 6, 7, 8 8க்கு அப்புறம் 1 வந்துடும். இப்போ வந்து 8 பேங்க் இருக்குது. 8 பேங்க்கில் வந்து 4 மெமரி வந்து 4 வாய்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்போது 8 × 4 32 வாய்ஸை வந்து நம்ம இதில் வந்து நம்ம தேவையானப்போ எடுக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் வந்து நம்ம சாதாரணமாக ஹார்மோனி எடுத்தோன்னே பிஎஸ்ஆரில் வந்து ஹார்மோனி இருக்கும். அது வந்து 001. இப்படி இருக்கு. இதை வந்து இப்போ இந்த பேங்க் பட்டனை அழுத்திட்டு 1ஆம் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் 1 வந்து அமுக்கணும்னா இந்த ஹார்மோனியம் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ வந்து இப்போ இதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த டிஸ்பிளேல வரும். அந்த டிஸ்பிளேல ஒரு ரைட்டிங் ஆப்ஷன் முடிஞ்சுட்டு அந்த வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும். இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டைலில் வச்சுருக்கோமோ இந்த ஸ்டைலில் தான் இந்த பாட்டு இந்த நம்ம பண்ணியிருக்க வாய்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்த வாய்ஸ் வந்து நம்பர் 4 004. இது வந்து ஷனாய் வாய்ஸ். இது நமக்கு பிடிக்கலன்னா அடுத்த வந்து 7ல் ஒன்று இருக்கு. இது ஷனாய் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது சோகமாக வாசிக்க யூஸ் ஆகும். இது சோகமாக வாசிக்கும். இது வந்து நம்பர் 2ல் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்தது வந்து பன்சூரி ஒன்று இருக்கு. இது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது நம்பர் 8ல் இருக்கு. இதை வந்து 3வது நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நான் வச்சிருக்கிறது வந்து நம்பர் 1 பேங்க். இது நம்பர் 1 பேங்க்கில் வந்து 4 ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தார் இருக்குது. சித்தார் வந்து 009. இதில் வந்து சித்தார் இருக்குது. சித்தார் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுற கூட இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்து நம்பர் 4ல் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ரைட்டிங்னு வரும். ரைட்டிங் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ரெஜிஸ்டர் ஆகிடும். இதை வந்து நம்ம வந்து கீபோர்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து இந்த இதே டோனை நம்பர் 1 பேங்க் அமைக்கி 4ஆம் நம்பர் அமைக்கணும் சித்தார் வந்துடும். சில சமயம் சில கீபோர்டில் எப்படின்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திரும்ப போனால் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் 2க்கு போகிறேன். இப்போ அமுத்தோம்னா பேங்க் 1 இருக்குது. பேங்க் 1ல் வந்து 4 ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ பேங்க் 2 ப்ளஸ் பட்டன் அமுத்தோம்னா பேங்க் 2 வந்துருச்சு. பேங்க் 2ல் பார்த்தீங்கன்னா சிந்த் நம்ம வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இப்போ வந்து இந்தியன் டோனை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். வெஸ்டர்ன் டைப்பில் ஏதாவது வாசிக்கணும்னா சிந்த் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். 169 சிந்த் ஸ்டைல் வரும். இது ஒரு சிந்த் இருக்குது. இது வந்து நம்பர் 2 வச்சுருக்கு. இப்போ பேங்க்கு இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நம்பர் 2ல் வந்து இந்த சிந்த் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அடுத்து வந்து 194
ஒரு சிந்த் பேடு. இது பாடிட்டு இருக்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சிந்த் பாடு தான். இதை வந்து நான் நம்பர் 2ல் பேங்க் 2ல் நம்பர் 2ல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து வந்து மியூசிக் பாக்ஸ்னு ஒன்று ஒரு வாய்ஸ் இருக்குது. அது வந்து 217 இருக்குது. இது வந்து 217 இருக்குது. இது நம்பர் 3ல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட் இருக்குது. ட்ரம்மை வந்து நம்ம வாசித்து அதில் ரெக்கார்ட் பண்ணி அதில் கூட நம்ம பாட்டாக கீபோர்டில் வந்து நம்ம ப்ளே பண்ணிவிட்டு நம்ம சாங்கை வந்து வாசிக்கலாம். அந்த கிட்டு வந்து 221 இருக்குது. இதில் எல்லா சத்தமும் இருக்குது. நான் வந்து இந்த 4th ஆக்டில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதில் எல்லா ஆக்ட்லேயுமே கிட் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஃபில் பண்ணோன்னா அது ஒரு ரோல் வாசிக்கணும். வாசிச்சுட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணி அது கூட சாங் வாசிக்கலாம். இது கிட்டு ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இது இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து நம்பர் 3 பேங்க் போயிருக்கேன் நான். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் வந்து 86 பொதுவாக ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா பாட்டுக்கும் வந்து தேவைப்படும். இப்போ 086 போடலாம், இல்லாட்டா 86 மட்டும் போடலாம். இது ஸ்ட்ரிங்ஸ். இப்போ 88 போட்டு ஸ்லோ ஸ்ட்ரிங்ஸ் வரும். அது பார்த்தீங்கன்னா 88ல் வந்து கார்டு பிடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடும்போது கார்டு பிடிக்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஸ்லோ ஸ்ட்ரிங். இதை வந்து நம்பர் 2ல் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த எல்லா பேங்க்கையும் ஒரே நேரத்தில் ஒரே பாட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ரிதம் வந்து ரிதத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ரிதம் வேணுமோ அதை வந்து போட்டு இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரே பாட்டில் வாசிக்கலாம். அதான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரியோட முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரே பாட்டுக்கு இந்த 32 மெமரியை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. அது 92 நம்பர் 92. இது வந்து நம்பர் 3 பேங்க் நம்பர் 3ல் ரிஜிஸ்ட்ரேஷன் 3ல் பண்ணுறேன். அடுத்து பஸ் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம அடிக்கடி வந்து நிறைய சினிமா பாட்டெல்லாம் வரும். பஸ் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்பர் 94ல் இருக்குது. இதை வந்து நம்பர் 4ல் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நான் எல்லா பேங்க்கையும் யூஸ் பண்ணணுங்கிறக்காக உங்களுக்கு எல்லாம்
தனித்தனியாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணிக்காங்க. கொஞ்சம் டைம் இருந்தால் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து பேங்க் 4. பேங்க் 4ல் வந்து கொயர் ஒன்று இருக்குது, கோரஸ் வர்றது. இது மாதிரி கோரஸும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா வாசிக்கும். அது வந்து 118. இதை வந்து நம்ம 4th பேங்கில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். 139 வந்து ட்ரம்பெட்டு. அடுத்து வந்து 147ல் வந்து பிராஸ் செக்ஷன் ஒன்று இருக்குது. இதை வந்து நிறையா சினிமா பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பேங்க் 4ல் நான் பண்ணுறேன். அடுத்து நமக்கு வந்து ஃப்ளூட் வேணும்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். 168 அது. இந்த ஃப்ளூட் நல்லா இல்லைன்னா அடுத்து நம்ம வந்து வேற ஃப்ளூட் கூட போட்டுக்கலாம். இது நம்ம பேங்க் 4 வரலையும் நம்ம பண்ணிட்டோம். இன்னும் இதில் வந்து பாஸு, கூல் ஆர்கன் எதை வேணாலும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரே தட்டுனா அந்த நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாட்டினா இங்கிட்ட வந்து நம்பருக்கு போய் அது பார்த்து அடிக்கடி வந்து மியூசிக்கை வந்து அந்த வாய்ஸை வந்து மாற்ற கஷ்டம். இதனால் இந்த 4 பட்டன்லேயே வந்து எனக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி அமுக்கிட்டு பேங்க் பட்டன் அமுக்கிட்டு என்ன பேங்க் ஒன்று டக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து 4 பொதுவாக வந்து ஒரு பாட்டுக்கு வந்து எடுத்தோன்னு ஒரு வாய்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். ரிஜிஸ்ட்ரேஷனில் 4 போட்டுக்குவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு பாட்டுக்கு 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தவிர வேறு எதுவும் அவ்வளோவா வராது. நம்ம அடுத்து திரும்ப ரெக்கார்டிங் பண்ணும்போது அது மாதிரி வேறு மாதிரி மாற்றிக்கணும். அது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி மாற்றிட்டோம்னா கொஞ்சம் இந்த ரிஜிஸ்டரில் என்ன முக்கியமானதுனால இதோட வாய்ஸோட வால்யூமு, ஸ்டைலோட வால்யூமு எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ டச்சு சென்ஸ் இருக்குன்னா அந்த டச்சு சென்ஸை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வாய்ச்சோம்னா ஒரு டச் சென்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வாய்ஸ் செலக்ட் பண்ணி டச் சென்ஸ் செலக்ட் பண்ணி அப்புறமேட்டு அதை கிளிக் பண்ணி வாசிக்கிறது கஷ்டம். அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரியில் எதை வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதனால் இது ரொம்ப முக்கியமான. இப்போ 4 பேங்க் மட்டும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். மொத்தத்தில் 8 பேங்க் இருக்குது. இந்த 8 பேங்கில் இந்த 4 வாய்ஸை வந்து நீங்கள் இந்த 4 இதுலையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற வரையிலும் நம்ம வாசிக்கலாம். இப்போ வந்து நம்பர் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு பேங்கில் நான் என்ன ரிஜிஸ்டர் பண்ணேன்னா ஹார்மோனியம், 2வது பேங்கில் ஷனாய், பன்சூர், சித்தார்த் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அடுத்த பேங்க் போயிட்டோம். 2ஆம் நம்பர் பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ரிஜிஸ்டர் பண்ணோம்னா சிந்த் பண்ணோம், வந்துருச்சு. அடுத்தது சிந்த் பேடு ஈஸியாக வந்துருச்சு. இது மியூசிக் பெல். இது டிஎக்ஸ் பெல். அடுத்து வந்து நம்பர் 3 3வது பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் பியானோ, ஸ்ட்ரிங்ஸ், ஸ்லோ ஸ்ட்ரிங்ஸ், இது ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ஸ். இதெல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுன்னா ஒரு பாட்டை வந்து டக்குன்னு எடுத்து வாசிக்க ஈஸியாக இருக்கும். இது பஸ்.
அடுத்து நம்பர் 4th பேங்க் ஸ்கொயர் பண்ண அதில் ரெண்டாவது ட்ரம்பட்டு அடுத்து பிராஸ் செக்ஷன் ஃப்ளூட் பண்ணோம் அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் 4 பேங்க் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் 8 பேங்க் இதில் இருக்குது. இது நீங்கள் இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பாட்டை வந்து வாசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.